மகிமையின் பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். பாடுகிற பாடல்கள், துதி ஆராதனைகள், ஜெப குறிப்புகள், உடைய திருவார்த்தைகள் அனைத்தையும் உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றித்தார். இந்த மகிமையின் பிரசனம் ஒவ்வொரு வீடுகளிலும் காணப்படுத்தும் ஆண்டவர் நீரை உயர்ந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் ஆங்காங்கே அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் உன்னத தேவனாகிய ஆண்டவரை ஆராதனை செய்யவும் நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். சில வீடுகளிலே ஒரு மொபைல் தான் இருக்கிறது, ஆனால் 2-3 பேர் இருக்கிறீர்கள். சில வீடுகளில் உங்கள் மொபைலில் நீங்கள் ப்ளூடூத் பாக்ஸ் போட்டு, ஸ்பீக்கர் பாக்ஸ் போட்டு நீங்கள் கேட்குறீங்க. சில வீட்டில் லேப்டாப் போட்டிருக்கீங்க. சில வீட்டில் உங்கள் வீட்டு டிவியில் நீங்கள் உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணி நீங்கள் அதில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பிரயாசங்களை, உங்கள் பக்தியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட இடைப்படுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் கூட ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தர் நாமத்தை நாம் தொழுது கொள்ளலாம். சூர்யா அவர்கள் வந்து இந்த பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் இனிதான நாமத்தினால இந்த நாள் காலை ஆராதனைக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இருக்கிற இடத்துல உட்கார்ந்து சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா என்ற பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடி பாடல் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, எனக்கு உதவி செய்தீரையா, உங்களையா நான் வாழ்ந்திட, எனக்கு உதவி செய்தீரையா, உங்களையா நான் வாழ்ந்திட, ஓலாம் தேவனே சதாகாலம் உள்ளவரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஓலாம் தேவனே நீரென்றும் உயர்ந்தவரே. ஓலாம் தேவனே, ஓலாம் தேவனே சதாகாலமும் உள்ளவரே. ஓலாம் தேவனே நீரென்றும் உயர்ந்தவரே. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும் உம் கிருபை. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும் உம் கிருபை. மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படினேன். மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படினேன். ஓலாம் தேவனே சதாகாலமும் உள்ளவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஓலாம் தேவனே நீரென்றும் உயர்ந்தவரே. ஓலாம் தேவனே சதாகாலமும் உள்ளவரே. ஓலாம் தேவனே நீரென்றும் உயர்ந்தவரே. வனத்திலுமான என் வாழ்க்கை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. வனத்திலுமான என் வாழ்க்கை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. எல்லாம் சொல்லலாமா? எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. ஓலாம் தேவனே சதாகாலமும் உள்ளவரே. ஓலாம் தேவனே நீரென்றும் உயர்ந்தவரே. ஓலாம் தேவனே சதாகாலமும் உள்ளவரே.
விடை பெற்று போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்று போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹேல் 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹேல் 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லாரும் சொல்லலாமா? எல்லோஹேல் 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 நான் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். கையை தட்டி உற்சாகமாய் பாடலாமா? ஆமென். எல்லோஹேல் எல்லோஹேல் நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹேல் 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். சொல்லலாமா? வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹேல் 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 உம்மை துதிப்பேன். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். எல்லாரும் நன்றி சொல்லலாமா? நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். பாவுக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி
நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு கரங்களெல்லாம் ஏங்கி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏங்கி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நம் சொல்லலாமா? இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம் என்று பாடலாமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையை. கரங்களை செய்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனை. முழுமையோடு துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதிகளும் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகளும் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனை. அமினப்பா துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையை. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனை. ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனை. Thank you so much. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனை. ஆமென். பாவை துதிக்க ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ஆவியானவரே. உம்மை துதிக்கிறோம், எங்களை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி 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 அப்பா. சத்தமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்தலாமா? உம்மை துதிக்க நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. உம்மை தொழுது கொள்ள வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி. ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள் மாத்திரமாய் நீர் காத்து வருகிற உடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நீ தெரிந்தெடுத்த என் தேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா என் தேவைகளை சரி உமக்கு நன்றி.
நன்றி 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 அப்பா. தூயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை துதிக்கலாமா? இதோ எங்க 2-3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒருமனப்பட்டு உன்னத தேவனாய் கர்த்தர் நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறதா ஆண்டவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறோமோ அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெட்கப்படவில்லை. கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்வார். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த இக்கட்டான போராட்டங்கள் மத்தியிலே காணப்படுகிற உன்னை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். சொல்ல முடியுமா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் உன்னை நடத்துகிறார். உன் பிள்ளைகளை நடத்துகிறார். உன் குடும்பத்தை நடத்துகிறார். சோர்ந்து போக வேண்டாம். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்வோமாக. ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். அவன் தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. அவன் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்த ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்த ஆவியானவரே. கைகளை உயர்த்தி ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகிடும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. கைகளை உயர்த்தி ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. சொல்லுவோமா? ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்களா கண்களை மூடி ஆண்டவரை துதிங்க. விடுதலையோடு கூட துதிங்க. இந்த காலங்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலையை கொடுக்கிறார். சரீர சுகத்தை கொடுக்கிறார். ஆத்மாவிலே சுகத்தை கொடுக்கிறார். ஆவியிலே சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உங்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றுகிறார். உங்கள் பயங்களை எல்லாம் நீக்கி போடுகிறார். உங்கள் சோர்வுகளை எல்லாம் ஆண்டவர் அகற்றி போடுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. மலதரந்துரியலவரவம் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. Thank you, Holy Spirit. We worship you, Lord. We praise you, Jesus. Hallelujah. அப்பா உம்மை நேசிக்கிறேன். ஆகமுடன் உம்மை நேசிக்கிறேன். சொல்லுங்க.
We love you Lord. இயேசப்பா உம்மை நேசிக்கிறேன். ஆவியான தேவனே உம்மை நேசிக்கிறேன். பிதாவாகிய தேவனே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. பலனடைய நிரப்பிடுமே ஆவியானவரே, குணமடைய ஊற்றிடுமே ஆவியானவரே. உன் தழும்புகளால் நாங்கள் குணமடைகிறோம், உன் வார்த்தையினால் நாங்கள் சுகமடைகிறோம். சொல்லுங்க, விடுதலை சொல்லுங்க. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எல்லா நோய்களையும் குணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ்ஐயா 58:11 சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். ஆண்டவர் உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். அது மாத்திரமல்ல, உன் எலும்புகள் எல்லாம் பலமுள்ளதாக ஆண்டவர் மாற்றுகிறார். உன் எலும்புகளிலே கர்த்தர் நினத்தை கொடுக்கிறார், ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆவியானவரே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நான் வீட்டிலே முடங்கி கிடக்கிறேனே, வெளியே போய் எந்த ஊழியத்தையும் செய்ய முடியவில்லையே. ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்ய முடியல, டாக்ஸ் ஊழியம் செய்ய முடியல, ஆலயம் திறந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை. திறங்கிறியா? கர்த்தர் உன்னை கொண்டு போக விரும்புகிறார். நீ ஜெபிக்கிற ஜெபம் உன் முழங்கால் முடங்கும் பொழுது ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டு நீ எந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறாயோ கர்த்தர் அதற்கு ஒரு பலன் கொடுக்கிறார். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. பரிசுத்தத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஆவியானவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பலன் உன்னை புதிதாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பலன் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lord Jesus, we worship you Lord, we praise you Master. Hallelujah, hallelujah, hallelujah. அன்பே நாருயிரே, அடைக்கலமே, என் கோட்டை நீரே, நான் நம்பும் புகலிடம் நீரே. என் எபிரோன் பட்டணமே, நான் அடைக்கலமான இடத்தை நான் கண்டுபிடித்துக் கொள்கிறேன். நீரே என் எபிரோன், நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரை நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆவி உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஓ ஜீசஸ், பிரைஸ் யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. உனக்குள்ள ஒரு புது பலன் இறங்குகிறது. உனக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பே நாருயிரே, ஆவியான தேவன் நீரே, சகலத்தையும் படைத்தவர் நீரே, சர்வ வல்லமை உள்ளவர் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, Jesus, we praise you Jesus. Hallelujah. சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். சங்கீதக்காரனுக்கு அதுதான் ஒரு ஆனந்த சந்தோஷம். எத்தனை எதிர்ப்புகள் வந்தது, எத்தனை போராட்டங்கள் வந்தது, எத்தனை விதமான தோல்விகள் வந்தது, ஆனால் கர்த்தர் தான் அவருக்கு அடைக்கலமாய் இருந்தார். ஆத்மாவை தேற்றினார், ஆத்மாவை சோர்வுக்குள் விடவில்லை. இந்த வேளையில கர்த்தர் உன் ஆத்மாவை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் உன் ஆத்மாவை ஸ்திரப்படுத்துகிறார். உன் ஆத்மாவை ஆண்டவர் திருப்தியாக்குகிறார். உன் ஆத்மாவை இப்பொழுது ஆவியானவர் தேற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை தேற்றும் தெய்வம், அவரை துணையாளர். ஹல்லேலூயா.
துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். சொல்லுங்க, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து உள்ள மகிமை பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட பேசும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நாட்டு நடப்புகளை நீங்கள் எல்லாரும் கவனித்திருப்பீர்கள். இந்த கொரோனா வைரஸினுடைய பெருந்தொற்று 2ஆம் அலையை தொட்டு இந்தியாவை பல மாநிலங்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறது. சுகாதாரத்துறை, மருத்துவர்கள், துப்புரவு பணியாளர்கள், அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஜோமல்லாம எல்லாரும் இயேசுவின் நாமத்தால் எங்களுடைய தமிழ்நாட்டில், எங்களுடைய இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலே ஆண்டவரே ஒரு மாபெரும் ஒரு தெய்வீக சுகத்தின் ஆவியை ஊற்றுவீராக அப்பா. தேசத்தின் மக்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும், உம்மிடத்தில் அடைக்கலம் தேடி ஓடி வரட்டும். ஆண்டவரே, கர்த்தர் செய்ய நினைத்தது, அவர் சொல்ல நினைத்தது தடைபடாது. அவர் சொன்னது, அவர் செய்ய நினைத்தது என்றைக்கும் தடைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். மரண படுக்கையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயிர்ப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆக்சிஜன் தட்டுப்பாடு, மருத்துவமனையில படுக்கை தட்டுப்பாடுகள் எங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தால் குறைகளை எல்லாம் நிறைவாக்கும் ஆண்டவரே. எல்லா குழப்ப நிலைகளை மாற்றி போடும் ஆண்டவரே. ஒரு பக்கத்துல கொரோனா வைரஸ் ஜனங்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கத்துல கரும்பூஞ்சை என்று சொல்ல ஒரு கொள்ளை நோய், அது ஒரு ஆவி. அந்த ஆவி இன்னைக்கு ஜனங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தால் கர்த்தர் மாபெரும் ஒரு சுகத்தை, விடுதலையும் பாதுகாப்பையும் கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுதல், இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களா. எங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தால் ஒரு தெய்வீக சமாதானம் இஸ்ரவேல் தேசத்தில் உண்டாகட்டும், எருசலேமிலே உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் அப்பா, ஈட்டியை முறிக்கிறவர் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யும், தொடர்ந்து எங்களோடு பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட சூர்யா 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 Peter chapter 3 verse 9 to 15. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் 9வது வசனம் முதல் 15வது வசனம் முடிய. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வரும் விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரன் ஆகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்பவைகளை. ஆமென்.
நல்ல தலைவர் தாழ்த்து நாம் ஜெபம் செய்வோம். தன்னுடைய வார்த்தைகளை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி நாம் தேவ சமூகத்திலே நம்மை நாம் விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த மகிமையின் பிரசனம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த வார்த்தையை எனக்கும் எங்களுக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். நீ பேசுகிற தேவன் நீர் இடைப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய தேவ ஜனங்களே, புதுவாழ்வு எப்ரோன் சபை விசுவாச குடும்பங்களே, மேலும் சென்ட் தாமஸ் மவுண்ட் தெலுங்கு பேப்டிஸ்ட் திருச்சபை விசுவாச குடும்பங்களே, இன்னும் பிற அநேகர் இந்த ஃபேஸ்புக் லைவ்ல நீங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில நிமிடம் நாம் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, சூழ்நிலைகள் இக்காலகட்டத்தில் வித்தியாசமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நம்பியிருக்கிற எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்படுகிறது? கர்த்தருடைய சபைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது? கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது? நேற்று தினத்திலே கூட பாஸ்டர் நெடுஞ்செழியன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இதே போல அநேக ஊழியர்கள், அநேக மிஷனரிமார்கள் கூட மரித்து விடுகிறார். நம்முடைய கேள்வி உயிரோடு இருக்கிறதுனால தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அதான் பெரிய பிரச்சனை. உயிரோடு இருக்கிறோம் பார்த்தீங்களா? இதுக்காக ஆண்டவரை துதிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வைக்கணும். இதை விட்டுட்டு நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்க நமக்கு நியாயம் இல்லை, நீதி இல்லை, அர்த்தம் இல்லை. பிரியமானவர்களே, புத்திசாலித்தனமா நாம் அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சரி, தவறில்லை. படித்தா நம்ம கேள்வி கேட்க தான் தோணும். படிக்காதவங்க வாய் பொத்திட்டு அமைதியாக இருப்போம். ஆனால் படிச்சுட்டோம், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் ஞானம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்து பேசுவோம், கேள்வி கேட்போம். ரைட். இப்படிப்பட்ட சபைக்கு, இப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு 2ஆம் நிருபத்தில் அவர் அழகாக எழுதும் பொழுது தெளிவா சொல்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, சிலர், எல்லாரும் இல்ல, பேதுரு சொல்றாரு, சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை தாமதப்படுத்தவில்லை. This is the promise of God. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். உங்களுக்கும் எனக்கும் உலக மக்களுக்கும் ஆண்டவரால் அருளப்பட்ட தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்த வசனம். பிரியமானவர்களே, அவர் வரப்போகிறார். அவர் வந்து பூமியை நியாயம் தீர்க்கப் போகிறார். தம்முடைய சபையை, மணவாட்டியாகிய தம்முடைய சபையை அவரோடு கூட அழைத்துக் கொண்டு போகிறார். This is the promise of God. இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே. ஏன் நிறைவேறல? கேள்வி கேட்கும். ஒரு பக்கத்துல என்னன்னா, உலகத்தார் வேதாகமத்தை சரியாய் படிக்காதவர்கள், வேத புஸ்தகத்தை விசுவாசிக்காதவர்கள், வேத புஸ்தகத்தின் மீது நம்பிக்கை வைக்காதவர்கள், இல்லைன்னா திருப்பி போடாத அப்போ வளராத விசுவாசிகள், அவங்க பல கேள்விகளை கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, தான் பைபிள்ல சொல்லி இருக்குது உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது. இப்ப மட்டும் அழியாமல இருக்குது. உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுதுன்னு சொல்லல, என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றாரு ஆவியானவர், எதற்காக சொல்கிறார், தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, 2ஆம் வருகை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் கமிங் ஓவர் அப்படின்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. 2ஆம் வருகை இன்னும் வரவில்லை. தெளிவா இருக்கு. அப்ப ஏன் ஆண்டவர் லேட் பண்ணுகிறார்? லேட் பண்றாருன்னா
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், நல்லா புரிஞ்சுக்கணும், வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாயில்லை. ஏன் லேட் ஆகுது அப்படின்னு சொன்னா கீழ் வசனம் சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகாமல், கவனிங்க, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பி, எல்லாரும் மனம் திரும்பி, ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது. அதான் தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் கர்த்தரை அறிகிற அறிவை அடைந்து கொள்ள வேண்டும். அம்மா, பிரதர், சிஸ்டர், கவனிங்க, ஆண்டவர் நம்மளை அப்படியே பூமியில தத்தளிக்க விடுகிறவர் அல்ல, கலங்க பண்ணுகிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல. பரலோகத்துல என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் அப்படின்னா, பரலோகத்துல இடம் இல்ல, அதனால கொஞ்சம் பேர் இங்க விட்டுட்டு போயிடுறோம், பஸ்ல இடம் இல்லாத மாதிரி கொஞ்சம் பேர் இறங்குங்க, கீழே வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது, இறங்குங்க, அப்படி இறக்கி விடுகிறவர் அல்ல. அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, எல்லாரும் அங்கு வர வேண்டும். இங்க பாருங்க, நல்ல கவனிங்க, பூமியை ஆண்டவர் படைத்தார். ஏன் படைச்சார்? கூறுபட்டு வைக்கிறதுக்கா? இல்ல, பூமியில ஜீவராசிகள் வாழ்வதற்காக. பூமியில நிலாவில் இல்ல, சூரியன்ல இல்ல, மற்ற கோள்களில் இல்ல, மனிதர்கள் சென்று இங்கேயும் மனிதர்கள் வாழலாம் என்று சொல்லி போய் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அது ஆண்டவருக்கு தெரியாதா? அவர் எல்லாம் தெரிஞ்சுதான் பூமியை மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஆண்டவர் விட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க. அப்போ பூமியே இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு சொன்னா பரலோக ராஜ்யம் எவ்வளவு பெருசாக இருக்கும். அதனால்தான் பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் தாமதம் பண்றார். நல்லா புரிஞ்சுக்க, சும்மா தாமதம் பண்ணல. நான் மறுபடியும் அந்த வசனத்துக்கு நான் வருகிறேன். கால சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய்விடுகிறோம், விசுவாசத்தில் சோர்ந்து போய்விடுகிறோம், நம்பிக்கையிலே சோர்ந்து போய்விடுகிறோம், சபை கூடி வருகிற காரியத்தில் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம், கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியங்களில் சோர்ந்து போய்விடுகிறோம், மிஷனரி ஊழியங்களை தாங்குகிற விஷயத்துல சோர்ந்து போய்விடுகிறோம், ஜெபிக்கிறதுல சோர்ந்து போய்விடுகிறோம், வேத வாசிப்பில சோர்ந்து போய்விடுகிறோம். திஸ் இஸ் a time. இந்த நேரம் அப்படிதான் இருக்குது. என்ன பண்றது? இந்த நேரத்துல தான் நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நீங்க சரி பண்ணிக்கணும், உங்களை நீங்க உருவாக்கிக்கணும். நீங்க தனித்திருந்து ஆண்டவர் சமூகத்துல என்னென்ன காரியம் நான் அவருடைய வீட்டுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு தடை கற்களா இருக்கிறதோ அது எல்லாத்தையும் என் வாழ்க்கையிலிருந்து, என் நிலத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய செயல்கள் குறித்ததான வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய்யாக. என்ன வாக்குத்தத்த வசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம், ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. This is a promise of God. முடிவில் அது விளங்கும். எப்போ தெரியாது, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். முடிவில் அது விளங்கும். வெயிட், காத்திருங்க. அதே போல ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், கர்த்தர் நீதி செய்கிற தேவன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். இன்னொரு வசனத்தை மைக்கில் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தையும், எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தையும். முதலாவதாக ஏசாயா 14:24. நாம் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நாம் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும்,
என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிறார். நான் நினைத்திருக்கிறபடிதான் நடக்கும். நான் சொற்படி நடக்கும், என் சொற்படி நடக்கும். இது ஆண்டவருடைய ஆணை, கமாண்ட்மென்ட், கட்டளை. நம்முடைய சீரம் ஆணையிட்டார்னா அப்படியே நடத்தி முடிச்சிடணும். அந்த மாதிரி வானத்தின் பூமி உண்டாக்கின ஆண்டவர் ஆணையிட்டு இருக்கிறார். அது நடக்குமா? நடக்கும், கட்டாயமா நடக்கும். நீங்க வெயிட் பண்ணுங்க, சோர்ந்து போயிடாதீங்க. அதே போல ஏசாயா 43ல, ஐசியா chapter 43 verse 13, நாள் உண்டாகத்தக்கதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தர் என்ன சொன்னாரோ நடக்கும். யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். சொன்னா நிறைவேறும். இதான் ஆண்டவருடைய வார்த்தை. நான் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். அன்புக்குரியவர்களே, இதுதான் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள். இது சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது, தேவ ஜனங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த கடைசி காலத்துல பலவிதமான தவறான உபதேசங்கள் ஜனங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. பல உபதேசங்களை கேட்டு, பல சபைகளின் பிரசங்கங்களை கேட்டு, பல ஊழியக்காரர்களுடைய தீர்க்க தரிசனத்தை கேட்டு அப்படியே குழம்பி போய் கிடக்கிறார்கள் விசுவாசிகள். சபையே, இன்றைய காலகட்டத்திற்கு உனக்கு உணவு தேவையா இருக்கலாம், சரீர சுகம் தேவையா இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய சுகம் உனக்கு தேவை. ஆத்மாவில சுகம் உனக்கு தேவை. நீ சுகமாய் இருக்கணும்னா சரீரத்துல மாத்திரமல்ல, உன் இருதயத்துல சுகம் இருக்கணும், உன் ஆத்மாவில சுகம் இருக்க வேண்டும். அதை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது அப்பா அவனுக்கு ஏதாவது படி அளிப்பார். ஆண்டவர் கட்டாயவனுக்கு படி அளிப்பார். காக்கைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் அறுப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, தங்கள் களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஐயோ பாஸ்டர், இவ்வளவு கடன் ஆயிடுச்சே பாஸ்டர், வீட்டு வாடகை கட்டணும் பாஸ்டர், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பாஸ்டர். எஸ் பாஸ்டர், எஸ் பாஸ்டர். எனக்கு கூட தான் அந்த பிரச்சனை இருக்கு. நான் கூட தான் பிரசங்கம் பண்றேன், எனக்கு அந்த நம்பிக்கை தேவை. உங்களுக்கு வேற பைபிள், எனக்கு வேற பைபிள் கிடையாது. எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிக்கும். ஆண்டவர் உங்களை அப்படியே தத்தளிக்கிறாரா? ஆண்டவர் உங்களை அப்படியே கைவிடுகிறாரா? இல்லவே இல்லை. கர்த்தர் ஏதாவது ஒரு விதத்துல உங்களோடு கூட பேசுகிறார். சபை பூட்டப்பட்டிருந்தாலும் லாக்டவுன் சிச்சுவேஷன்ல ஆவியானவர் ஏதாவது ஒரு விதத்துல உங்களோடு கூட இடைப்படுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அநேக தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள் பல விதத்துல உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துருச்சு இல்ல? உங்க டிவியில சத்தியம் தொலைக்காட்சியில அந்த மோகன் சி லாசரஸ் அவர் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். யார் வந்தாலும் வராவிட்டாலும் உலகம் முழுவதும் இருக்கிற அநேக மக்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு தங்களுக்குள்ளே தங்களை பலப்படுத்திக் கொள்கிறார்கள். சிலர் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறார்கள். தங்களுடைய காரியங்களில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி உணர்வடைகிறார்கள். ஆவியானவர் பல விதத்திலே உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் தான் ஆயத்தப்பட வேண்டும். உங்களுக்குள்ள தனிப்பட்ட ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கும்? தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுதும் தீர்க்கதரிசிகள் பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பல தீர்க்கதரிசிகள் ஆமே கவனிங்க. சிலர் இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளை அவமானப்படுத்துறாங்க, பொய் குற்றங்களை சுமத்துறாங்க. ஒரு நாள் இல்ல, நம்பாதிருங்க. நான் என்ன சொல்லுன்னா, பூமியில நோ ஒன் பர்ஃபெக்ட். யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருக்குள்ள குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைகளை சொல்ற வேலை உங்க வேலை, என் வேலை கிடையாது. யாரை ஊழியக்காரர்களை குறித்து என்ன குறை சொன்னாலும் நீங்க நம்பாதிருங்க.
நீங்க நம்பாதீங்க. கர்த்தருக்கு முன்னாடி எடை போடுங்க. வசனத்தை வச்சு எடை போடுங்க. கனியை வச்சு எடை போடுங்க. கனியினாலதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை விளங்கும். பிரியமானவர்களே, கனி நிறைந்த ஜீவியம், ஆவிக்குரிய கனி இருக்கிறதான்றதை பாருங்க. கனி இருந்ததுன்னா உடனே நம்புங்க. கனி இல்லையா, அவங்க வாழ்க்கையில சாட்சி இல்லையா, உங்களுக்கே தெரியும். யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அது உண்மையா இருக்கலாமா, அவரும் பெரிய ஆள் தானே, அதெல்லாம் கிடையாது. கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகை இருக்கிறது. அது தாமதமாக கொண்டிருக்கிற அப்படின்னால பிசாசானவன் பலவிதமான காரியங்களை சொல்லி உன்னை நரகத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்றான். யாரையும் குறை சொல்லாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க. அது உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை அல்ல. நம்முடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தருடைய நியாயத்திற்கு நாள் நெருங்குகிறது, ஆண்டவருடைய வருகை நெருங்குகிறது. அவருடைய வருகையில நான் போய் சேர வேண்டும். அவருடைய வருகைக்கு நானும் ஆயத்தப்பட வேண்டும், என் குடும்பம் ஆயத்தப்பட வேண்டும், என்னுடைய ஊரார், ஊர் மக்கள், என் நண்பர்கள், என்னுடன் படித்தவர்கள், என் சொந்த பந்த மக்கள் அவருக்குள்ளே காணப்பட வேண்டும் என்ற தாகம் உனக்குள்ள இருக்கணும். என்னைக்காவது உங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி இயேசுவின் நற்செய்தியை அறிவிச்சிருக்கீங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணி, சரி நேரில் தான் போக முடியாது, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வசனத்தை அனுப்பி உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தினீங்களா? இந்த சம்பவம் நடக்கிறது, இந்த நேரத்தில் நீங்க கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஏசப்பா உங்களோட கூட இருக்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். போய் பாருங்க, விசாரிங்க, கொஞ்சம் அரிசி கரிசி வாங்கி கொடுங்க, கொஞ்சம் பருப்புலாம் வாங்கி கொடுங்க. வேலை இல்லை, வருமானம் இல்லை, இல்ல பாஸ்டர் எங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாடு இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு வாசல் திறப்பா. எவ்வளவு இருந்தாலும் நம்மளுக்கு போதாதுதான். எனக்கு கொடுப்பாங்களா, எனக்கு கொடுப்பாங்க என்னதான் இருக்குதே தவிர, நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு, ஆத்மா பாரம் உடையவங்களுக்கு தான் அந்த பாரம் இருக்கும். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் பொய்யாக. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும், கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்மா வாஞ்சையாய் இருக்கிறது. நாம செய்ய வேண்டியதுன்னா உமது நாமமும் எங்கள் வாஞ்சியா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாஞ்சை. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஹீப்ரூ சாப்டர் 10 verse 37 அதை சொல்லும்போது எபிரேய ஆக்கியோன் சொல்கிறார், வருகிறவர், வாசிக்க கேட்கலாமா அந்த வசனத்தை? வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அம்மா மிருத சிஸ்டர் கவனிங்க, தாமதம் பண்ணார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ணார். ஏன் லேட் ஆகுது, ஏன் கால தாமதம் ஆகுது? 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்தோம் பார்த்தீங்களா? என்ன வாசித்தோம்? 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 9ஆம் வசனத்துல தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் அவர் தாமதப்படுத்துகிறார். அதுக்காக தான் ஆண்டவர் தாமதப்படுத்துகிறார். 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இதுக்காக தான் ஆண்டவர் தாமதப்படுத்துகிறார். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6, 7 வசனங்களை தொடர்ச்சியாக நாம் வாசித்து பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், வாசிக்க கேட்கலாம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே, தேவனுடைய நீதியுள்ள நியாயத்தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. கேள்விப்பட்டு விசுவாசி, நல்ல விசுவாசி, நம்பி ஆண்டவர் நம்பி இருக்கிறவங்க கோபாக்கினையில நமக்கு குவித்துக் கொள்ளக்கூடாது. கோபத்தை, ஆண்டவருடைய கோபத்தை நம்ம தலைமையில வர வச்சிட கூடாது. நம்ம பிள்ளைகளின் தலைமையில ஆண்டவருடைய கோபாக்கினையை குவிச்சிடக்கூடாது. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய், 6ஆம் வசனம், அவனவனுக்கு பலன் அளிப்பான்.
ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தரை குறித்து ஆண்டவர் பலன் அளிப்பார். 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, அது நற்கிரியை தான தர்மம் மட்டும் நற்கிரியை கிடையாது. நற்கிரியன்றது உன் ஆத்மாவுக்கு நற்கிரியை செய்யும். உன் ஆத்மா பலப்படுவதற்கு, உன் விசுவாச வாழ்க்கை திடப்படுவதற்கு, உன் கிறிஸ்தவ ஜீவியம் நல்ல நற்சாட்சி உள்ள ஜீவியம், கனி நிறைந்த ஜீவியம் ஆவதற்காக உனக்கு நீயே நல்ல காரியங்களை செஞ்சுக்கணும். உனக்கு நீயே உன் ஆத்மா பலப்படுவதற்கு, உன்னை நீயே கண்ணாடியில பார்க்கிற மாதிரி உன்னை நீயே உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் கட்டாயமா அளிப்பார். அதைத்தான் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்புவது கிடையாது. அதனால்தான் ஆண்டவர் அவருடைய வருகையை தாமதப்படுத்திட்டு இருக்கிறார். இவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது, ஆண்டவர் சீக்கிரமா வந்துட்டு போயிடலாம்ல. This is not God's plan. அவர் தாமதம் பண்ணுவார். ஏன் தாமதம் பண்ணுவார்? துன்மார்க்கனா மனம் திரும்பணும், பாவம் செய்யணும், மனம் திரும்பணும். அம்மா, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பாஸ்டர் இவ்வளவு அநியாய ஆக்கிரமம் நடக்குது, இவ்வளவு அநியாய ஆக்கிரமம் நடக்குது, இவ்வளவு அநியாய ஆக்கிரமம் நடக்குதுல்ல, உனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னா, உன்னைய என்னையும் முழு உலகத்தையும் உண்டாக்குன ஆண்டவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு அநியாய ஆக்கிரமம் நடக்குது, இவங்கெல்லாம் செத்தாங்கன்னா எங்க போவாங்க? அநியாய ஆக்கிரமம் பண்றவங்க செத்தா எங்க போவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரலோகமா நரகமா? கட்டாயம் நரகம். ஆனா நரகத்துக்கு போறத, ஒரு மனிதர்கள் நரகத்துக்கு போறதை ஏசப்பா விரும்புறது கிடையாது. அதுக்காக ஆண்டவர் மனுஷனை படைக்கல. நரகம் மனுஷனுக்காக அல்ல. நரகம் பிசாசுக்கும் பிசாசுடைய தூதர்கள் கூட்டத்துக்கு தான், சாத்தான் கூட்டத்துக்கு தான் நரகத்தை ஆண்டவர் படைச்சார். ஏன்? நியாய தீர்ப்புக்காக ஆண்டவர் படைச்சார், தண்டனைக்காக தான் படைத்தார். மனிதர்களை கொண்டு போய் நரகத்துல தள்ளுவது ஆண்டவருடைய வேலை அல்லவே அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, அது ஆண்டவருடைய வேலை. அங்கிருந்து உன்னை காப்பாற்றுறது தான் கர்த்தருடைய வேலை. அதுக்காக தான் அவர் இறங்கி வந்தார். அதுக்காக தான் அவர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். நாம் செய்த பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அநேக ஊழியர்களை, தீர்க்கதரிசிகளை அனுப்பி நம்மை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சரி, இந்த இக்கட்டான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்? சீக்கிரமாக நான் சொல்ற வசனத்தை படிக்க முடியாது, அவர்களை கேட்டுக்கிறோம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. ஏசாயா 50:10, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து, அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, அவருடைய தாசனின் சொன்னா இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்த வசனங்கள், நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதுதான் அடையாளமா ஆண்டவர் கொடுக்கிறார். மத்திய 25ஆம் அதிகாரத்துல 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5 கன்னிகை புத்தி இல்லாதவங்க, 5 கன்னிகை புத்தி உள்ளவங்க. புத்தி உள்ளவங்க, புத்தி இல்லாதவங்க. எதுல புத்தி இல்லாதவங்க? சாப்பிடுறதுல கிடையாது. மணவாளன் வருகிறார், அவர் வருகைக்கு மணவாளன் வருகிறான்ற சத்தம் கேட்ட உடனே நீ ரெடி ஆகி, நீ ரெடி பண்ணிக்கணும். உன் விளக்கு இருக்கணும். விளக்குன்றது உன் லைஃப், வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். 10 கன்னிகைகள் தான் வராங்க. காத்திருந்து கண் பூத்து பூச்சிலே தூங்கிட்டாங்க. மணவாளன் வருகிறார் சத்தம் கேட்ட உடனே, மணவாளன் வருகிறாரா எந்திரிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பல்ல வெள்ள வளைக்கணும், மூஞ்சை கழுவிட்டு தான் விளக்குற அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. எண்ணெய் கொண்டு வந்தவங்க புத்திசாலி. ஐயோ, ராத்திரிலாம் விளக்கு எரிஞ்சு பூத்து போச்சே, அதை சரி பண்ணலாம்னு சொல்லி எண்ணெய் ஊற்றுறாங்க. ஆனால் எண்ணெய் இல்லாதவங்க விளக்கு அணைஞ்சு போன நேரத்தில் புத்தி உள்ளவங்க கேட்குறாங்க. புத்தி உள்ளவங்க சொல்கிறாங்க, புத்தி உள்ளவங்க எப்படி? நான் உனக்கு கொடுத்து எனக்கும் எண்ணெய் குறைஞ்சி போகிறத விட நீங்கள் வெளியே போய் விற்கிறவங்க கிட்ட வாங்கிக்கணுன்ற அந்நேரத்துக்கு எங்கங்க எண்ணெய் விற்பாங்க. இவங்க புத்தி உள்ளவங்க நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையாக புத்தி உள்ளவங்க என்ன பண்ணிவிட தெரியுமா? அக்கா கவலைப்படாத, தூங்கிட்ட, இனி தூங்காத, எழுப்பு வா, நான் கொஞ்சம் எண்ணெய் கொடுக்குறேன் வா, நம்ம எல்லாருமே மணவாளனோடு கூட போல
புத்தி உள்ளவங்க அல்ல, இவங்க வித்தியாசமாக பண்ணிட்டாங்க. சரி, எப்படியா இருந்தாலும் இவங்க சோம்பேறித்தனம் இவங்க ஜீவியத்தை கெடுத்து போடுது. மணவாளன் வந்தால் ஆயத்தமாக இருந்தவர்கள் பல்லவத்துக்கு போயிட்டாங்க. எதுக்கு? சபைக்காக தான் இதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வருகை தாமதமானாலும் அது நடக்கும். அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே இவைகளெல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும் என்று கேட்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவைகளாம் நடக்கும், வேதனைகளுக்கு ஆரம்பம். என்ன வேதனைகளுக்கு ஆரம்பம்? பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி எதிர்ச்சி வரும், யுத்தங்கள் வரும். யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். கேள்விப்படுறோமா இல்லையா? இதெல்லாம் அடையாளம். ஆனா முடிவு உடனே வராது. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்கிறது. வேதனைகளுக்கு. அப்ப இதை விட வேதனைகள் பூமியில நடக்கலாம். அதுதான் பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், இவைகளாம் வெந்து உருகி அழிந்து போகும். இந்த இப்ப பார்க்கிற வானம் பூமி இருக்காதா? அப்ப நம்மளாலுமே என்ன யோசிச்சு பாருங்க. அப்ப நாம அதுக்குள்ள எவ்வளவு உஷாரா ஆயிடணும், எப்படி ஆயத்தமா இருக்கணும். அவன் வருகையில போறதுக்கு உன் விசுவாசம் பலப்படணும், உன் நம்பிக்கை பலப்படணும், உன் பரிசுத்தம் பலப்படணும், உன் ஜெப வாழ்க்கை பலப்படணும், உன் வேத வாசிப்பை பலப்படணும், சபை கூடி வருதல் பலப்படணும். கர்த்தருக்குள்ள உன்னை நீ சரி பண்ணிக்கணும். விளையாட்டு தனமாவே போகல. இந்த யூத் பசங்களை கட்டி காக்கலாம், எப்பயாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கிறாங்க. நம்ம ஒன்று சொல்றோம், அவனு ஒன்று செய்யறாங்க. இப்படி பார்த்துட்டு அடுத்த செகண்ட்ல எஸ்கேப் ஆகிறான். எப்படி எஸ்கேப் ஆகும் தெரியல. சரி, ஜூம் கால் மீட்டிங்காக வச்சு என்னத்தையாவது வச்சு யாரையாவது கூப்பிடலான்னு பார்த்தா இல்லை. எங்க பிரதர் எட்டி பார்க்கலான்னு பார்த்தா ஆன்லைன்ல பிஸியா இருக்கிறான் பையன். என்னன்னு அவன் இண்டிவிஜுவலான ஆன்லைன்ல அவன் பிஸியா இருக்கிறான். சர்ச்சில் இங்க ஜூம் கால் மீட்டிங் நடக்குது. ஆனா உங்க பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற ஒன்று யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ பார்த்துட்டு இருக்கிறாங்க, கூகுள்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் கடைசி காலம். ஊதாரித்தனமான வாழ்க்கை, ஆண்டுடைய வருகை உதாசனப்படுத்துவது, ஆண்டுடைய வசனத்தை உதாசனப்படுத்துவது. பெற்றோர்களே, உங்களை நான் அன்போடு கேட்கிறேன். சர்ச்சு பாஸ்டர் என் கடமையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். பாஸ்டர் அவங்க கடமையை செஞ்சுட்டு இருக்கிறான். நாங்கெல்லாம் உயிரை பணையம் கொடுத்து தான், பணையம் வச்சு நான் செஞ்சுட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க. எங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற உடம்பு தான் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். உங்களுக்காக எந்த அளவுக்கு நாங்கள் பிரயாசப்படணும், நாங்கள் பிரயாசப்படணும். இது ஒன்றும் பெரிய ஆகுவன்னு இருக்கிற ஊழியர்கள் கிடையாது, எளிய ஊழியர் தான். கர்த்தர் நம்ம இந்த சிறிய சபையில தான் ஆண்டு வச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் மற்ற சபைகளை பார்த்து நம்ம சர்ச்சை எடை போட்டு அந்த சபையில் அப்படி நடக்குது, இங்கே அப்படி அப்படிலாம் குறை சொல்லாது. எங்களால் இணைந்த காரியங்கள் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். உதாசனப்படுத்தாதீங்க உங்கள் ஊழியத்தை, உங்கள் சபையை, உங்கள் சபை ஊழியக்காரனை உதாசனப்படுத்தாதீங்க. ஆயத்தப்படுங்க. பைபிள் உங்கள் கையில் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் தான் எங்களால் பிரசங்கம் பண்ண முடியும். முழுசு நீ தான் தியானம் பண்ணணும். லாக்டவுன் எதுக்கு தெரியுமா? முழு பைபிளை படிக்கிறது, உன்னை சரிப்படுத்திக்கிறதுக்கு, உன்னை பலப்படுத்திக்கிறதுக்கு. கவர்மெண்ட் வாய்ப்பு உனக்கு கொடுத்துருக்குது. அப்பதான் உன்னை பிடிக்க முடியாது. வேலை 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 வேலைன்னு ஓடுவீங்க. இப்ப எங்க ஓட முடியும்? லட்டி வச்சு அடிக்கிறாங்க போலீஸ்காரங்க. வெளியே போனா எங்க ஓட முடியும்? நாளைக்கு போனா கூட அவன் அடிக்கிறது. பாருங்க, சேனல்ல, யூடியூப் சேனல் போய் பாருங்க. அடி வாங்கி ஓடின்னு தான் இருக்கிறாங்க சேனல். அன்புக்குரியவர்களே, உன்னை சரி பண்ணு. உன் பிள்ளைகளை கொஞ்சம் சரி பண்ணு. உன் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அந்த பயத்தை குறித்து சொல்லு. ஆண்டவர் தாமதம் பண்றார், உனக்காக தான் தாமதம் பண்றார். நீ ரட்சிக்கப்படணும்டா. கொஞ்சம் ஜெபம் பண்ணு. பாஸ்டர், நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் பாஸ்டர். என் பிள்ளை, என் பொண்ணு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ ஜெபம் பண்ணு சொல்லு, கேட்பாங்க. ஜெபம் பண்ணு சொல்லுங்க, கேட்பாங்க. அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்ள ஆண்டு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் 9, 10, 11, 12, 13 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. கவனிங்க, ஃபுல்லா டைம்ல அதை ஃபுல்லா படிக்க சொல்றேன். கவனிங்க. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து கொடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். கர்த்தாவே,
உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பற்றிருக்கும். அன்புக்குரியவர்களே, சத்துருக்கள் சொன்னா பைபிள் புறம்பா பேசணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு வேலை பிரயாசம் பண்ணுகிறவர்கள், இவங்க தான் எல்லாரும் போயிடுவாங்கன்னு நினைக்காது. ஆனால் God is giving opportunity to repent. ரிப்பன்டன்ஸ் ரொம்ப முக்கியம். நமக்கு மனம் திரும்புகிறது ரொம்ப முக்கியம். மனம் திரும்பிட்டோம்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 27, 13, 14 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, நானும் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டுப்போய் இருப்பேன் என்று சொல்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்கலாம். இன்னொருத்தர் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7 to 11 எடுத்து வச்சுக்கலாம். அந்த 2 வசனத்தை சொல்லி நாம் நிறைவு செய்வோம். எபிரேயர் 10 வாசிங்க. எபிரேயர் 10 35 39. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, எல்லாம் செஞ்சு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை ரொம்ப உங்களுக்கு தேவை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செஞ்சிருவார். ஆனா பொறுமை உங்களுக்கு தேவை. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பொறுமை? அதுக்கு உதாரணம் சொல்றாரு, வாசிக்கலாம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். விசுவாசத்தினால தான் நீதிமானுக்கு பிழைப்பு உண்டு. பின்வாங்கி போவானானால், பின்வாங்கி போயிட்டீங்கன்னா அவர் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. ஆண்டவருடைய ஆத்துமா பிரியப்படாது. அப்புறம் நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். எது ஈடேறணும்? உன் ஆத்துமா ஈடேறணும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஈடேறணும். உன் ஆத்துமா ஈடேறும்படிக்கு நீ பொறுமையா இரு, ஆயத்தப்படும். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுது, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையா இருங்கள். நீடிய பொறுமையா இருங்கம்மா, பொறுமையா இருக்கு. எவ்வளவு நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சீக்கிரம் என்ன கூட்டிட்டு போயிட்டா நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும். ஆனா கூட்டிட்டு போக மாட்டார். சொல்லாதீங்க, அவர் செய்வார். அவர் சொன்ன நாள் தான் நடக்கும். நீங்க ஆண்டவரை வாங்க சீக்கிரம் வாங்கினா உடனே போய் இறங்கி வந்துட மாட்டார். எம்ஜிஆர் மாதிரி அவன் அவர் உடனே இறங்கி வந்துட மாட்டார். அவர் வருவார். உன் சொந்தக்கார ரட்சிக்கப்படணும், உன் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், உங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படணும், உங்க மாமியார் ரட்சிக்கப்படணும். மாமியாரை வறுத்தெடுக்கிறீங்கள, உங்க மருமகளை வறுத்தெடுக்கிறீங்கள, அவங்களாம் ரட்சிக்கப்படணும் தானே? இல்லை பாஸ்டர், அவங்க நரகத்துக்கு போன பாஸ்டர், நான் அதுக்காக ஜெபம், அப்படிலாம் ஜெபம் பண்ணாது. பைபிள் அதெல்லாம் கிடையாது. உன் மாமியார் நரகத்துக்கு போனோம், உன் மருமகள் நரகத்துக்கு போனதுங்க தப்பி தவறி கூட வாயில சொல்லிடாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த நேரத்தில் ரொம்ப உஷாராக இருங்க. ஆக்சிஜன் பற்றாக்குறை, அங்கங்கே ஹாஸ்பிட்டலில் பெட்டு பற்றாக்குறை. வீணான வார்த்தைகளை சொல்லி நாம் யாரையும் குற்றப்படுத்தி யாரையும் கோபப்படுத்தி டென்ஷன் ஆகாது. முடிஞ்சா ஒப்புரவாகுங்க. உங்கள் மாமியார்கிட்ட ஒப்புரவாகுங்க, உங்கள் மருமகிட்ட ஒப்புரவாகு, உன் பிள்ளைங்க கிட்ட ஒப்புரவாகு, உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஒப்புரவாகு, உன் சபா பாஸ்டர் கிட்ட ஒப்புரவாகு. இல்லை ஒப்புரவாகு. யார் யார்கிட்ட ஒப்புரவாக முடியுமோ, யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமோ, எங்கெங்க கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறோமோ, எந்தெந்த சீட்டை ரட்சிக்கப்படுறது முன்னாடி தூக்கி ஓட்டுமோ, சீட்டு ஏலம் விடும்போது அந்த சீட்டு பணத்தை கொடுக்காம யார் யாரெல்லாம் ஏமாத்தணுமோ முடிஞ்சால் அவங்கள தேடி அட்ரஸ் கிடச்சதுன்னா போயிட்டு கடனை அடைங்க. பாஸ்டர் காசு இல்லையா பாஸ்டர், கொஞ்சம் கொஞ்சம் கொடு. நீ கொஞ்சம் கொடுத்தா கூட அது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சம் கொடு, கிடைக்கிறது கொடு, கடன் அடை. முயற்சி பண்ணுங்க. ஏசப்பா இந்த கடனெல்லாம் அடைக்கணும்ப்பா, இந்த கடன் தொல்லை தீர்ந்த ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உனக்கு உதவி செய்வார். உன்னை ரட்சித்த ஆண்டவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்புறம் தொடர்ச்சியாக வாசிக்க கேட்கலாம். இதோ
இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். எவ்வளவு நேரம் காத்திருக்க முடியுமோ காத்திருப்பான். காரணம்னா பயிரிட்டாச்சு, விதைச்சாச்சு, பின்மாறி வரணும், முன்மாறி வரணும், நீடிய பொறுமையோடு வளர வரணும், காத்திருக்கணும். தாமதம் பண்றாருன்னு சொல்லி குறை சொல்ல வேண்டாம். அவர் ஏன் தாமதம் பண்றார்? நாம் இன்னும் பர்ஃபெக்டா, நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையில சரியாக ஜீவிய பரிசுத்தப்படேன் வந்துட்டு கேட்கலாங்க. எசப்பா, என் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும்ப்பா. யோபு பொறுமையா இருந்தார். 1ஆம் அதிகாரத்துல யோபுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. 42:10 தான் அவருக்கு ஒரு விடுவி காலமே பிறகு. இந்த அதிகாரம் முழுவதுமாக எல்லா அதிகாரத்திலையும் எவ்வளவு இக்கட்டு, எவ்வளவு இருக்கு. அதுதான் யோபுடைய பொறுமையை குறித்து யாக்கோபு சொல்றார். யோபுடைய பொறுமையை யோசித்துப்பார். நோவா தன்னுடைய பேழைக்குள்ள தன் மிருக ஜீவன்களை ஏற்றுவதற்கு முன்பதாக, தன் குடும்பத்தை பேழைக்குள்ள ஏற்றுவதற்கு முன்பதாக அந்த பகுதி வாழ் அனைத்து மக்களுக்கும் அவருடைய வருகை குறித்து பிரசங்கித்தான். யூதாவை வாசிக்கணும், வருகை குறித்து பிரசங்கித்தான். ஆனா ஜனங்களை கேட்கல. அழிவு வருகிறது, ஆபத்து வருகிறது, தப்பித்துக்கொள், உனக்காக தான் இந்த பேழை இருக்கிறது. பேழை சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை, சபை, ஆலயம், உன் பரிசுத்த ஐக்கியம். ஆண்டவர் தான் உன் பேழை. ஆண்டவருக்குள்ள நீ உன்னை வந்து ஒளித்துக்கொள். வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்க. ஆனா நோவாவுடைய பிரசங்கத்தை யாரும் கேட்ட மாதிரி தெரியல. கதவு அடைக்கப்பட்டது. மழை வானத்திலிருந்து பொழிந்தது, நீரூற்றுகள் பொழிந்தது. அன்னைக்குதான் முதல்ல மழையே பொழியுது. பனியினால்தான் பயிரினங்கள் வளரும். அக்காலத்தில் ஃபர்ஸ்ட் மழை 40 நாள் விடாதபடி மழை பெய்ச்சு. எல்லாம் அழிஞ்சு போன, முழு உலகம் அழிஞ்சு போச்சு. அன்புக்குரியவர்களே, பேழை இருந்தும் தன்னை தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு இருந்தும் வாய்ப்பை நழுவிட்டவர். அதை இதை பார்த்து வாய்ப்பை இழந்து விடாது. இந்த நேரத்தில் யாராவது எனக்கு சோறு கொடுப்பாங்களா, அரிசி கொடுப்பாங்களா, கடன் கொடுப்பாங்களா, எந்த கடைக்காரர் கடன் கொடுப்பாங்களா? இல்லை. கர்த்தர் காத்து ஆண்டவன் தேவைகளை சந்திப்பார். ஆக்சிஜன் கிடைக்கலையே, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் முழு உலகத்துக்கு ஆக்சிஜன் கொடுத்திருக்கிறாரு. அவரை நம்பியிருக்கிற உனக்கு ஆக்சிஜன் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? கர்த்தர் நிச்சயமா தருவார். சீக்கிரமா நம்ம இந்தியா தேசத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். உனக்காக தான் சிலுவையிலே இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். சிலுவையின் ரத்தத்தினால தான் உனக்கு ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பு. தலைவணங்கி ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் மகிமைப்படுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்றோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு எங்களுடைய சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்தோட ஐக்கியம், சகவாசம், காவல், பக்கத்துணை, பராமரிப்பு, பாதுகாப்பு இன்று நம்முடைய உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களின் காக்கிற வரை மட்டும் இன்னும் சதாகரம் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம சர்ச்சை வாட்ஸ்அப் குழுவில் நீங்க கமெண்ட் போடுங்க. எப்படி இருந்தது, லைட்டிங் எப்படி இருந்தது, கேமரா எப்படி இருந்தது, கிளியர். பிரசங்க நல்லா இருந்தா அதை நான் கேட்கல. பிரசங்க நல்லா இருக்க உணர்வடையுங்க. பிரசங்க நல்லா இருந்தா நான் கேட்கல. அந்த கிளியாரிட்டி, வாய்ஸ் எப்படி இருந்தது, வெளிச்சம் எப்படி இருந்தது, வீடியோ கிளியரா வந்ததா, இதை கமெண்ட் நீங்க குரூப்ல போடுங்க. இதே போல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யார் யார் ஒரு வீட்டில் இருக்கிற குரூப் போட்டோ எடுத்து நம்ம சர்ச்சை குழுவில் போடுங்க. இப்போது குழு லீடர் உங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆஃபரிங் எடுப்பாங்க. கர்த்தர் ஜெபத்தோடு கூட இந்த காரியங்களை செய்யுங்க. God bless you. Be safe in the Lord. கர்த்தர் உங்களுடைய கரம் லோடு இருந்து காப்பாங்க.